அன்பார்ந்த செல்ல மக்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க குமாரி ஞானதாஸ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்றவர் குடும்ப தலைவர். அதே போல நாட்டு மக்களுக்காக வாழ்றவர் முதலமைச்சர். ஒரு குடும்ப தலைவருக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் பேச போறேன் மக்களே. இந்த வீடியோல பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் தான். நல்லா இருக்கு மக்களே. நான் காமெடியோ ரீல்ஸோ இதெல்லாம் போட மாட்டேன். அதனால நான் நல்ல கருத்துக்கள் தான் போடுவேன் மக்களே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோல ஒரு நன்மை இருக்கு மக்களே. இப்ப எடுத்துக்கிட்டா, ஒரு குடும்ப தலைவர் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்றவர் குடும்ப தலைவர் இல்லையா? இப்ப எடுத்துக்காட்டா, ஒரு 2 பிள்ளைகள் ஒரு மனைவி அப்படின்னா 3 பேருக்கு இவர் தலைவர் இல்லையா? இந்த 3 பேருடைய, இவரோட சேர்த்து 4 பேர், இந்த 4 பேருடைய வாழ்க்கைக்காக இவர் வாழ்றார். அப்போ இவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இவருடைய திட்டமிடுதல், இவருடைய உழைப்பு, இதுதான் இந்த குடும்பத்துடைய முன்னேற்றம். ஏதாவது மாற்றம் இருக்க மக்களே? ஒரு குடும்ப தலைவருடைய முன்னேற்றம் என்ன? தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் ஒரு தலைவர். அதுக்காக திட்டமிடுறார். அவருடைய திட்டமிடுதல் தான் அந்த குடும்பத்துடைய முன்னேற்றம். அதே போல ஒரு நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மொழி நல்லா இருக்கணும் அப்படின்னு திட்டமிடுறவர் தான் ஒரு முதலமைச்சர் இல்லையா? அப்போ இந்த குடும்ப தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மக்களே, 2 பிள்ளைகள், சில வீட்டுல 3 பிள்ளைகள் இருப்பாங்க, 4 பிள்ளைகள் இருப்பாங்க. சரி, 3 பிள்ளைகளை வச்சுப்போம். 3 பிள்ளைகள், ஒரு மனைவி, இவரோட சேர்த்து 4 பேருடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பாடுபடுறது. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு நீங்க வாழ்றீங்க, கணவன் மனைவியும். அதுக்கே தலையை பிச்சுக்கிறோம் இல்லையா? அப்பா, நம்ம குடும்பத்துல 1500 பிரச்சனைகள். பிள்ளை கேட்கும், அப்பா எனக்கு துணி எடுத்து கொடுங்க, அப்பா எனக்கு நோட்டு பென்சில் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு பிள்ளை பீசு கட்டுங்க, பள்ளிக்கூடத்துக்கு பீசு கட்டுங்க, இப்படின்னு பிள்ளைகள் ஒரு விதமா கேட்பாங்க. மனைவி பல விதமா கேட்பாங்க. எனக்கு துணி எடுத்து கொடுங்க, எனக்கு சாரி எடுத்து கொடுங்க, எனக்கு நகை வாங்கி கொடுங்க, எப்ப. அப்போ இந்த 3 பேருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வாழக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் காலையில இருந்து சாயங்காலம் வரையும் தலையை பிச்சுக்கிறான். அப்படின்னா முதலமைச்சரா இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எப்படி பிரச்சனை இருக்கும்? 3 பேருடைய பிரச்சனையை உங்களுக்கு பார்க்கறதுக்கே பெரும் கஷ்டமா இருக்கு. 8 கோடி மக்களை பார்க்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எப்படி பிரச்சனை இருக்கும்? நமக்கும் அவருக்கும், நமக்கு 2 கை, 2 காலு, 2 கண்ணு, 2 காது என்ன இருக்கோ அதேதான் அவருக்கு இருக்கு இல்லையா மக்களே? அப்போ நாம எப்படி இந்த குடும்பத்தை வழி நடத்துறோமோ அதுதான் நமக்கு சந்தோஷம். அதே போல ஒரு நாட்டு தலைவர் எப்படி வழி நடத்துறாரோ அதுதான் மக்களுடைய முன்னேற்றம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப வரும் மக்களே, இப்போ ஒரு குடும்ப தலைவனை எடுத்துப்போம். அவருக்கு ஒரு 3 பிள்ளைகள் எடுத்துப்போம். இந்த 3 பிள்ளைகளுக்காக, 3 பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக தானும் தன்னுடைய மனைவியும் 2 பேரும் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு மெழுகுவர்த்தி மாதிரி உருகி வாழ்றாங்க இல்லையா? அப்போ மெழுகுவர்த்தி மாதிரி உருகி தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளின் எதிர்காலம் ஒரு சிறப்பான எதிர்காலமாக இருந்தால் மட்டுமே இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கையா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? நல்ல ஒரு குடும்ப தலைவர் பிள்ளைகளுடைய வழிகாட்டுதல், சிறப்பான கல்வியை கொடுத்து, நல்ல அறிவை கொடுத்து, வழி பாதைகள் மாறாமல் என்னுடைய பிள்ளை சிறப்பா வரணும், பாதைகள் மாறி தீய சக்திகள்ல ஈடுபடாம நல்ல வழிகள்ல வரணும் அப்படி நினைச்சு வாழக்கூடிய ஒரு தாய் தந்தைக்குடைய பிள்ளைகள்
சிறப்பாக வாழ்வாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகள் சிறப்பான எதிர்காலம் உருவாகணும்னு சொன்னா தாய் தந்தையுடைய கண்டிப்பு. அந்த பிள்ளை ஒரு தவறான பாதைக்கு போறான்னு சொன்னா ஐயோ அப்பா அடிப்பாரு, அப்பாவையும் அப்பா அம்மாவையும் ஆசிரியரையும் கண்டு பயப்படக்கூடிய பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த தாய் தந்தையுடைய வழிகாலத்துல பார்த்துதான் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் அமையும். அப்ப சிறப்பான வழிகாலத்துல இருந்தால் அந்த 3 பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பா இருக்கும். இந்த தாய் தந்தைக்கு ஏதாவது மனசு கஷ்டம் உண்டா? சில தாய் தந்தைகள் கோடி கோடியா சம்பாதிப்பாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டுருவாங்க. கடைசியில இவங்க சம்பாதிச்ச சொத்தை எல்லாத்தையும் அழிச்சு அந்த பிள்ளை தெருவில் நிற்கும். இவங்களுடைய வாழ்க்கையும் மனவேதனையா பிபி சுகர் அப்படின்னு கண்ட நோயால வாழ்க்கை முழுதும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கும். அதே இது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பா இருந்தால் தாய் தந்தைகள் சந்தோஷமா இருக்கலாம், எந்த கவலையும் இல்லை. அப்பா அவன் கொடுக்கிறானோ இல்லையோ, அப்பா அவன் தராம இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கிறான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு தாய் தந்தையுடைய மனதில் கிடைச்சா போதும். அதே போல இப்ப முதலமைச்சருடைய ரீதியில் வருவோம். அப்போ ஒரு குடும்ப தலைவனுடைய வழிநடத்தல், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய உழைப்பு, அவனுடைய திட்டமிடுதல் தான் ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றம். இப்போ முதலமைச்சருக்கு வருவோம். இதே குடும்ப தலைவருக்கு என்ன இருக்கோ, என்ன உடம்புல என்ன காலு கையெல்லாம் என்ன இருக்கோ அதேதான் முதலமைச்சர் இருக்கு. அப்போ முதலமைச்சர்கள் பிள்ளைகளா இருக்கக்கூடியது 8.5 கோடி மக்கள். இந்த 8.5 கோடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது யாரு? ஒரு முதலமைச்சர் ஆட்சி செய்யறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா தலைவரும் 8.5 கோடி மக்களுடைய பிரச்சனைகளையும் தலையில வச்சுக்கிட்டு நடத்த முடியுமா? அதுக்காகத்தான் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், கவுன்சிலர்கள், இப்படி பலவிதமான பொறுப்புகளை கொடுத்து எல்லா பொறுப்புகளையும் முதலமைச்சர் சுமக்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து ஒவ்வொரு அதிகாரிகள், ஒவ்வொரு அமைச்சர்கள், ஒவ்வொரு மந்திரிகள், எல்லா அமைச்சர்கள், அப்புறம் எம்எல்ஏக்கள் எல்லாரும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒரு குடும்ப தலைவருடைய பிள்ளைகள் சிறப்பான பிள்ளைகளா இருந்தால் அவங்க நல்லபடியா வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த துறையில அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் பாடுபடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக. அது தாய் தந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். அதே போல முதலமைச்சருடைய கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக யாரா இருந்தாலும் ஒரு தாய் தந்தை ஆசிரியரை பார்த்து பிள்ளைகள் பயப்படுவது போல முதலமைச்சரை பார்த்து ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்க, அனைத்து துறையில இருக்கிறவங்க, அதிகாரிகளா இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏ அமைச்சர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பயம் வேண்டும். இந்த பய பக்தியோட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமைகளை செஞ்சாங்கன்னா உண்மையா சொல்ற மக்களே, முதலமைச்சருக்கு எந்த ஒரு டென்ஷனே கிடையாது. இந்த ஒரு குடும்ப தலைவருடைய பிள்ளைகள் எதிர்கால சிறப்பா இருக்கும்போது நாடும் வீடும் போற்றக்கூடிய பிள்ளைகளா உருவானாங்கன்னா அந்த தாய் தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே போல ஒரு நாட்டு முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் எல்லாம் சிறப்பா செயல்பட்டாங்கன்னா அந்த ஆட்சி பொன்னான ஆட்சியா இருக்கும். முதலமைச்சர் திட்டங்கள் மட்டும் போட்டா போதாது, அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுறது அதிகாரிகள் கீழே இருக்கிறவங்க தான். எல்லாத்தையும் முதலமைச்சர் ராத்திரி பகலா தலையில பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ முக்கியமான பதிவு நான் சொல்ல வர காரணம் என்னன்னா, கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், எல்லாரும் கண்டிப்பாக இருக்க வேண்டும், பயபக்தியோடு இருக்க வேண்டும். தன்னுடைய கடமையை ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்க அந்த துறையை வளர்த்துறதுக்காக என்னென்ன திட்டமிட வேண்டும். இறைவன் நமக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தி இந்த நாட்டையும் மக்களையும் மேம்படுத்துறது அப்படின்னா ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும்,
எம்எல்ஏ இருக்கட்டும், அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த தொகுதி மேம்பாடு, அந்த மக்களுடைய மேம்பாடு நோக்கிதான் அவங்க சிந்திக்கணும். லஞ்சம், ஊழல், தவறான பாதைகள் எதுவா இருந்தாலும் ஐயோ முதலமைச்சர் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு பிள்ளை சிறப்பான பிள்ளையா உருவாகணும்னு சொன்னா அந்த தாய் தந்தையுடைய பயம்தான். ஐயோ தவறு செய்தா நம்ம அப்பா அடிப்பாரு, தவறு செய்தா நம்ம அப்பா தண்டிப்பார் அப்படின்ற பயம் இருந்ததுனால அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பா இருந்துச்சு. அதே போல ஒரு முதலமைச்சரை பார்த்து பயங்கிறது என்ன, கடமைகளை செஞ்சா போதும். அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமைகளை சிறப்பா செஞ்சாங்கன்னு சொன்னா லஞ்சம், ஊழல், கெட்டது எதுவுமே இருக்காது, மக்களை எதுவுமே இருக்காது. அப்ப முதலமைச்சர் நல்ல பேர் இருக்கு, எந்த ஒரு முதலமைச்சரா இருந்தாலும் சரி. இப்ப தற்போது இருக்கின்ற தமிழக முதல்வராக இருக்கின்ற விஜய் அவர்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை இதை ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா எந்த ஒரு முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயப்படக்கூடிய அளவுல ஒரு தவறு செய்தானா, ஒரு லஞ்சம் வாங்கினானா அதோட அவனுடைய மொத்த சொத்தையும் பிடுங்கி வாழ்நாள் வரைக்கும் அவனை விசாரணை செய்து வாழ்நாள் வரைக்கும் ஜெயில போடணும். கடுமையான தவறுகள் செஞ்சால் சுட்டு கொள்றது கூட தயங்க கூடாது. இப்படிப்பட்ட கடுமையான சட்டங்கள், கடுமையான ஒரு முதலமைச்சராக இருந்தால் நிச்சயமா ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் எல்லாரும் சிறப்பா செயல்படுவாங்க. இது அனைத்தும் முதல்வருடைய கையில இருக்கு. முதல்வர் எதற்கும் பயப்படக்கூடாது. ஓட்டு போட்டு நம்மை ஜெயிக்க வச்ச, நம்மை ஆட்சியில் உட்கார வைத்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த நாடு சிறக்க வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை மலர வேண்டும், பலமாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒவ்வொரு முதலமைச்சருக்கு இருக்கணும். அதனால ஒவ்வொரு கடமைகளும் எவ்வளவு முதலமைச்சர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் தயவு செய்து திருப்பி சொல்றேன், கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயமாக இருக்க வேண்டும், முதலமைச்சரை பார்த்து பயப்பட வேண்டும். ஒவ்வொரு துறையும், எல்லா துறையும் இருக்கணும். எல்லா துறையும் இன்னைக்கு சீரழிஞ்சு போய் தான் கிடைக்கும், எல்லா துறைகளும். சரியா, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால முதலமைச்சர் கண்டிப்பான முதலமைச்சரா இருக்கணும். எடுத்துக்காட்டா ஹிட்லரை போல் இருக்க வேண்டும், ஹிட்லரை போல் இருக்க வேண்டும். ஹிட்லரை போல் இருந்தால் கடுமையான ஆட்சியாக இருக்கும், சிறப்பான ஆட்சியாக இருக்கும். தேர்ந்தெடுத்த மக்கள் சொல்லுவாங்க, தேர்ந்தெடுத்த மக்கள் சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நான் ஓட்டு போட்டதுக்கு நான் சந்தோஷப்படக்கூடிய வகையில உங்களுடைய ஆட்சி இருக்கணும். ஓட்டு போடாதவங்க இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நான் ஓட்டு போடலையே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு நான் ஓட்டு போடலையே அப்படின்னு அவங்க மன வேதனைப்படக்கூடிய வகையில உங்களுடைய ஆட்சி இருக்கணும். அப்படி இருந்தால் நாடும் வீடும் போற்றக்கூடிய ஒரு நன்மகனா வாழக்கூடிய வாழ்க்கை தான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. நமக்கு மிகப்பெரிய சொத்து. வாழ்க்கையில பணம் என்றைக்குமே நிலையாக இருக்காது. பேர் புகழ் வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம செய்யற நல்வினை தீவினைகள் தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் என்று கூறி, தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும், அனைத்து துறைகளையும் கடுமைப்படுத்த வேண்டும். ஒரு தவறு செய்தால் உடனே நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் பயப்படக்கூடிய அதிகாரிகளா இருந்து செய்தால் நாடும் மக்களும் உங்களை போற்றுவார்கள் என கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.